Hi guys, இன்னைக்கு நம்ம வீடியோல ஷபீர் அப்படின்றவர் நம்ம ஜாயின் பண்றாரு. ஷபீர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா few years before நம்மள்ட்ட இன்டர்னா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜாவா டீம்ல ஒர்க் பண்ணிட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கான். ஹேண்டில் பண்ணிட்டு HCL டெக்னாலஜிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ் மூவ் ஆறாரு. ஸோ அவர் இன்னைக்கு நம்ம கூட HCL டெக்னாலஜிஸ்ல அவருடைய அங்க இருக்க அட்வான்டேஜஸ், அங்க இருக்க கல்ச்சர்ஸ் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ அங்க எவ்வளவு சேலரி வாங்குறாங்க, நெக்ஸ்ட் அடுத்த கம்பெனிக்கு எவ்வளவு போறாரு, என்ன பர்பஸ்க்காக நெக்ஸ்ட் கம்பெனி மைக்ரேட் ஆறாங்க, ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் என்ன, நிறைய லே ஆஃப் சொல்றாங்க, நிறைய டவுன் டர்ன் சொல்றாங்க ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள, அதெல்லாம் உண்மையா, அந்த மாதிரி ஸோ ஃப்ரெஷர்ஸ் ஒருத்தர் உள்ள போறான் அப்படின்னா என்ன இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை நம்மள்ட்ட ஷேர் பண்ணிருக்காரு. ஸோ இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம ஷபீரோடைய லைஃப் ஜேர்னியை பார்க்க போறோம் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல. வாங்க வீடியோல. ஸோ ஹாய் ஷபீர் சார். ஸோ ஷபீர், உங்களுடைய HCL உடைய அந்த ஜேர்னியை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். HCL நான் ஒரு 5 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 5 இயர்ஸா பார்த்தீங்கன்னா நான் ஜாவா டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஜாவா டெவலப்பர் அப்படிங்கும்போது இனிஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. பட் அதுக்கப்புறம் டெக்னாலஜி லேர்ன் பண்ணி ஆங்குலர், ஜாவா, ஆரக்கிள்ஸ் இதெல்லாமே லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இதை நான் பில்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் டெக்னிக்கல் லீடாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே ஷபீர், HCL நீங்க ஜாயின் பண்ணும்போது என்ன சேலரி வாங்குறீங்க, இப்போ கரண்ட் என்ன சேலரி வாங்கிருக்கீங்க? HCL ஜாயின் பண்ணும்போது சேலரி பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஐடி கம்பெனிக்கு ரொம்ப லோ சேலரி தான். ஜாயின் பண்ணது வெரி லோ சேலரி தான் ஜாயின் பண்ணேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து ப்ரொமோஷன் வித் சேலரி விட எனக்கு 15 LPA. சூப்பர். பட் 15 LPA கம்மி தான் இருக்கிறேன். இன்னைக்கு இருக்க மார்க்கெட் வந்து 15 LPA கம்மியா? ஸோ அதெல்லாம் ஜம்ப் பண்ணிக்கிறியா? காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி இல்லை. ஆஃப்டர் கோவிட் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐடியோடைய ஸ்ட்ரக்சரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஜாவா, .NET அது தெரிஞ்சாலே போதும், மோர் தென் என்னஃபாக இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. கம்பெனிஸும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் அவங்கள பூஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால தான் நானும் சொன்னேன், ஃபுல் ஸ்டாக் படிங்க, ஃப்ரண்ட் எண்ட் படி, பேக் எண்ட் படி, டேட்டா பேஸ் படி, MVC ஃபுல்லாக பக்காவாக தெரியணும். ஆமாம், ஏன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ரெயின்ஃபால் மெத்தட் இந்த மாதிரி மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஜைல் மெத்தடாலஜி எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அஜைல் மெத்தடாலஜி பேஸ் என்னன்னா அதுக்குன்னு சில ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ என்ன பண்றாங்கன்னா எந்த ரிசோர்ஸ்க்கு எந்த வேலை கொடுத்தாலும் செஞ்சிருக்கணும், அந்த அப்ளிகேஷன்ஸ்ல செய்யணும். ஓகே, அந்த மாதிரி தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ ஆலினால் அழகு ஜாவா இருக்கும். ஆமா, அதுதான் உண்மை. ஓகே, எல்லா இடத்துலயும் அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஐடில யாரை கேட்டாலும் முன்னாடி ஜாவா டெவலப்பர், இப்போ ஜாவா டெவலப்பர்ன்றதுலாம் இல்லை, எல்லாருமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு. எல்லாரோட ரெஸ்யூமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா UI பார்ட் இருக்கும், இன்டர்ஃபேஸ் இருக்கும், ஒரு DB பார்ட் இருக்கும். ஸோ இப்படிதான் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதான் எல்லாருக்கும் நாங்களுமே அதான் சொல்றது. ஸோ நம்ம அவசியமே நீங்க பார்த்துருப்பீங்க, ஒன்லி ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் தான். ஜாவா ஃபுல் ஸ்டாக்கா இருக்கும், பைத்தான் ஃபுல் ஸ்டாக், .NET ஃபுல் ஸ்டாக், மீன் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாக்கா படிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து நான் TCS ஒர்க் பண்ணும்போது அப்படிதான். நான் பேக் எண்ட்ல மட்டும் ஆரக்கிள் ஒர்க் பண்ணேன். ஸோ இன்னைக்கு ட்ரெண்ட் ஃபுல்லாக மாறிடுச்சு. எல்லாருமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. எல்லா நாலேஜுமே ஒரு அப்ளிகேஷன் எண்ட் டு நாலேஜ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அவங்க. ஸோ ஈவன் டெஸ்டிங்கே கூட இப்போ டெவலப்பரா பார்க்குறான். ஸோ முன்னாடி நாங்கள் யூனிட் டெஸ்டிங் தான் பார்ப்போம். இப்போ எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் டெஸ்டிங் எல்லாமே அவர் டெவலப்பரே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, HCL நீங்க ஒர்க் பண்ணீங்க, இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிட்டீங்க. HCL இருக்க பிளஸ் மைனஸ் நம்ம பேச தேவையில்ல. ஒரு HCL டெக்னாலஜிஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஆசை இருக்கும் அந்த மாதிரி பெரிய கம்பெனி போகணும். அந்த மாதிரி HCL டெக்னாலஜிஸ்ல இருக்க ஒரு அட்வான்டேஜஸ் என்னென்னலாம் ஃபேவர்ஸா இருக்கும்? HCL டெக்னாலஜிஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் என்வரன்மெண்ட் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒர்க் என்வரன்மெண்ட் தான் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் கொடுக்கும். ஸோ ஒர்க் என்வரன்மெண்ட் நல்லாவே இருக்கும் HCL. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க் வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்காது. ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் இது ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்காது. டைமிங் வந்து ஃப்ளெக்சிபிள் டைமிங் தான். MNCs அப்படி மூவ் பண்ணாலே ஃப்ளெக்சிபிள் டைமிங் தான். நம்ம வந்து 9 to 5 அப்படிலாம் இல்லாமல் நம்ம 11 o'clock வந்து 7 o'clock, பட் ஆனால் 9 hours மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்விரான்மெண்ட் நல்லா இருக்கும். ஓவராலே ஆஃபீஸே சூப்பராக இருக்கும். ஆஃபீஸ் சூப்பராக இருக்கும், ஒர்க்கிங் கல்ச்சர் சூப்பராக இருக்கும். ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். TCS மாதிரி HCL சொல்லுவாங்க, போனாலே கவர்மெண்ட் ஜாப் மாதிரி ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். வெரி குட். ஆக்சுவலி ஜாப் வந்து ரொம்ப சேஃப்டி அங்க. ஏன்னா ஜாப்ஸ் ரொம்ப செக்யூர்டா இருக்கும். ஏன்னா இப்போ கோவிட் சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய கம்பெனிஸ்ல வந்து இது நடந்தது, லே ஆஃப் நடந்தது. பட் HCL அஃபிஷியலாவே மெயில் போட்டுட்டாங்க, யாரையும் நாங்க லே ஆஃப் பண்ண மாட்டோம், டோன்ட் வரி, பேனிக் அப்படின்ற மாதிரி அவங்களே மெயில் போட்டுட்டாங்க. வெரி குட். 2018 போட்டுட்டாங்க. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தாங்க. 2000 இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கோவிட் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி யாரையுமே லே ஆஃப் பண்ணல இது வரைக்கும். அது வரைக்கும் HCL வந்து சூப்பர்.
சூப்பர் சூப்பர். ஸோ அதான் ஸோ ஷபீர் சொன்ன மாதிரி எல்லாருமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பிளான் பண்ணுங்க. எது படிச்சாலுமே வந்து நீ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ் சைடு எல்லாமே பண்ணுங்க. ஸோ டெவலப்பர் ரோல் ஐடியை பொறுத்த வரைக்கும் இந்த நான் கோடிங்கிறதே யாருமே எப்பயும் சர்ச் பண்றது நான் கோடிங்கே திங்க் பண்ணாதீங்க. ஒரு டெவலப்பர் அதுவும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை போனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹெவியாக இருக்கும். ஸோ கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதுதான். ஸோ ஓகே, இப்போ கரெக்டாக 15 lakhs வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ 15 lakhs வந்து அடுத்த ஜம்ப் எவ்வளோ சேலரியில் போக போறீங்க? எனக்கு என்கிட்ட ஒரு 2 to 3 ஆஃபர்ஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்றதுனால. இப்போ அதுல வந்து ஒரு பெஸ்ட் பேக்கேஜ் இருக்கு. ஸோ அந்த பேக்கேஜ் அபவுட் 20 தான். அபவுட் 20 கண்டிப்பா கண்டிப்பா அபவுட் 20 தான். ஏன்னா அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். என்னன்னா நம்ம ஒரே டெக்னாலஜி ஸ்விட்ச் பண்ணா கம்பெனிஸும் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா இந்த ரிசோர்ஸை எந்த ஃபங்க்ஷன்லயும் ஒர்க் பண்ண வைக்கிறோம். அதனால அவங்களுக்கு வந்து நம்ம எவ்வளவு சேலரி கேட்டாலும் அவங்க டிமாண்ட் பண்ணாலும் கொடுக்கறது கிடையாது. மாஸ் என்ன கம்பெனி போறேன்னு சொல்ல முடியுமா? நான் கான்விசன் போறேன். வெரி குட். சிடிஎஸும் ஜாலி தான். எனக்கு தெரிஞ்சு சிடிஎஸ் என்விரான்மெண்ட்டும் ஜாலியான என்விரான்மெண்ட் தான். பக்கா. ஸோ சிடிஎஸ் பத்தி ஒரு நல்ல வார்த்தைகள் சொன்ன யூஸ்ஃபுல் ஆகும் பசங்களுக்கு. சிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, அது ரொம்ப நல்ல கம்பெனி தான். சேம் ஹிஸ்டரி எம்என்சிஸ்னாலே அந்த ஒர்க் கல்ச்சர், ஒர்க் என்விரான்மெண்ட், ஒர்க்கிங் அந்த இது எல்லாமே நல்லாவே இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிடிஎஸ்ல ஆஸ் ஆஃப் நவ் நல்ல ரெக்யர்மெண்ட் ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. ஃப்ரெஷர்ஸ்லாம் நிறைய ஆஃப் கேம்பஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நான் இன்டர்வியூ பண்ணும்போது என்னுடைய இன்டர்வியூல செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்ல பார்க்கும்போது நிறைய ஃப்ரெஷர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க இந்த வருஷம். நிறைய பேர் எடுக்கிறாங்க. இப்போ இன்னும் ஆமா சீரியஸ் பயங்கரமா ஓபனிங் சூப்பர் பூம் ஆயிட்டு பயங்கரமா ஓபனிங் போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் இல்லாம ட்ரைனிங் ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சிசிடி. ஓகே, வெரி குட். ஸ்டார்ட் பண்ண எம்ப்ளாய்ஸ். ஸோ இன்னைக்கு இருக்க ஃப்ரெஷர்ஸுக்கு ஒரு கிராஜுவேட்ஸ் வர்றான், அவனுக்கு என்ன அட்வைஸ் பண்ற? இத்தனை வருஷமா ஐடில இருந்திருக்க, ஐடில இன்னும் இருக்க ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா. ஸோ நீ என்ன அட்வைஸ் பண்ற ஃபைனலா? இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலா ஓகே எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஓகே வாட் இஸ் வாட் அப்படி ஆன்சர் பண்றாங்க. பட் ஆனா இப்போ எப்படி இருக்கு இன்டர்வியூ ப்ராசஸ்னா அவங்க வந்து தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும் செக் பண்றது இல்லை, ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட் முடிஞ்சிட்டு டெக்னிக்கல் ரவுண்ட் வரும்போது அவங்க வந்து சொல்ற கான்செப்ட்க்கு அந்த ரிசோர்ஸால கோட் எழுத முடியாதான் ஃபர்ஸ்ட் செக் பண்றாங்க. ஸோ அந்த கோட் எழுதுனாதான் அவங்க கன்சிடரே பண்றாங்க ப்ராக்டிக்கல் ஹேவ் நாலேஜ் அப்படின்றது. இல்லை அப்படின்னா அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நிறைய நம்பர் ஆஃப் இப்போ காம்படிஷன் ஹெவியா இருக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில. ஸோ அவுட் ஆஃப் 100 ரிசோர்ஸ்ல யாருக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகமா இருக்கோ அவங்கள தான் ப்ரிஃபர் பண்றாங்க. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம நான் முன்னாடி சொன்னதுதான், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரே டெக்னாலஜி லேர்ன் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம போகலாம் அப்படின்றது இல்லை. இப்போ எப்படி ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சு ஆஃப்டர் கோவிட் வந்து, ஏன்னா எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால என்ன ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சுன்னா ஒரு ரிசோர்ஸ் ட்ரைனிங்கா இருக்கணும், எதுவாக இருக்கட்டும் எல்லாமே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும். அட்லீஸ்ட் எல்லாத்துலயுமே பேசிக் நாலேஜ் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஆங்குலர் ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து தியரிட்டிக்கா பேசிக் ஆங்குலர் ஜேஸ் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் பேசிக் ப்ராக்டிக்கல் ஜாவா டெக்னாலஜி டாட் தெரிஞ்சிருக்கணும். இல்ல ஆரக்கிள் எஸ்ஓக்யூ தெரிஞ்சிருக்கணும். இது நான் 3 டெக்னாலஜிலையும் ஓரளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ் லெவல் பேஸ் லெவல்ல தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க வந்து அந்த ரிசோர்ஸ் வந்து ரொம்ப வெல்கம் பண்றாங்க. அந்த மாதிரி தான் சர்ச் பண்றாங்க. ஸோ அதான் சபீர் சொல்ற மாதிரி தான். ஸோ முன்னாடி நாங்களாம் ஒர்க் பண்ற போது ஃப்ரண்ட் டீம் தனியா இருப்பான், பேக் அண்ட் டீம் தனியா இருப்போம், டேட்டா பேஸ் தனியா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்களும் ஒர்க் பண்றது இப்போ எல்லா கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றது ஃபுல் ஸ்டாக் தான். ஸோ அதே மாதிரி முன்னால மேனுவல் டெஸ்டிங் ஒரு டீம் இருப்பாங்க. மேனுவல் டெஸ்டிங் டீமே இப்போ நாங்களாம் டிசிஎஸ் நான் ஒர்க் பண்ணும்போது என் டீம் 5 டெவலப்பர் இருந்தோம், 20 மேனுவல் டெஸ்டர்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கான்செப்டே கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாருமே அந்த ஒரு டீம் எடுக்கிறான்னா அந்த டீமுக்கு எல்லாருமே ஃபுல் ஸ்டாக்காக தான் இருப்பான். அவனே ஃப்ரண்ட் எண்ட் எடுப்பான், அவனே பேக் அண்ட் டிசைன் பண்ணுவான், அவனே டெஸ்டிங் ஆட்டோமேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான், எல்லாமே அவனே பண்ணுவான், எண்ட் டு எண்ட் அவனே பண்ணிடுவான். ஸோ அதனால தான் நம்ம கம்பெனி எல்லாமே நாங்கள் ஃபுல் ஸ்டாக் தான் ப்ரொமோட் பண்றது. டெஸ்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும் இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ இனி அப்கமிங் டேஸ்ல இந்த மாதிரி ஷபீர் மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பர்சன்ஸ் நம்ம இது பண்ணலாம், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். ஸோ நீங்களும் சபீர் சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் எல்லாருமே பண்றது. ஈவன் நீனே நாளைக்கு ஒரு கம்பெனில ஒரு டீம் லீடாவோ ப்ராஜெக்ட் மேனேஜரா போகும்போது உன் டீம்ல ப்ராக்டிக்கலா அந்த டேலண்டான பசங்களை ரெக்ரூட்டே பண்ணுவோம். நம்ம கம்யூனிகேஷன்லாம் பாதர் பண்ண மாட்டோம். நீ ஒரு டெவலப்பர்னு கம்யூனிகேஷன் தனி டீம் இருக்கான், அவன் அதை பாத்துக்கிடுவான். ஸோ நம்ம ஒரு டெவலப்பரா போகும்போது ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ தேங்க்யூ சபீர், தேங்க்ஸ் ஃபார் டைம்.